வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் சர்ப்ரைஸ் என்று கூறி ஹோட்டல் உரிமையாளரின் மனைவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. நகைக்காக மனைவியுடன் சேர்ந்து நண்பரின் சித்தியை கொலை செய்துவிட்டு நண்பரை சாட்சியாக மாற்ற ஒடிசி படத்திற்கு அழைத்துச் சென்ற ஜோடி சிக்கியது எப்படி? சேலத்தில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்திருந்த பைக்கை போலீசாரே திருடிச் சென்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிசிடிவி காட்சியுடன் உரிமையாளர் புகார் அளித்த போது காவலர்கள் கொடுத்த வினோத விளக்கம் என்ன? குளித்தலை அருகே திருமணம் முடிந்து ஆடி மாதத்தை ஒட்டி தாய் வீட்டிற்கு வந்த இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றிருக்கிறார். மக்களை திருமணம் செய்து வைப்பதாக ஏமாற்றி தாய் பணத்தை பறித்துவிட்டு வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்ததாக இளைஞர் வெறிச்செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? ராஜஸ்தானில் மருத்துவருடன் தனிமையில் இருந்த புகைப்படங்களை காட்டி மிரட்டி 2 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக செவிலியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் சிகிச்சைக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக செவிலியர் பதில் குற்றச்சாட்டை வைத்ததன் பரபரப்பு பின்னணி என்ன? திருச்செந்தூர் அருகே கோவிலில் சிறப்பு பூஜை செய்த கிராம மக்களுக்கும் நடிகர் ஜிபி முத்து தரப்பிற்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்திருக்கிறது. இருதரப்பைச் சேர்ந்த 18 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. ஜிபி முத்துவுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே நடக்கும் தகராறு என்ன? ஆரணி அருகே 20 நாள் பெண் குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்ற தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய உறவால் கணவர் கைவிட்ட நிலையில் குழந்தையை ஏற்க காதலனும் அவருடைய தாயும் மறுத்ததால் விபரீத முடிவெடுத்திருக்கிறார். சடலத்தை புதைத்துவிட்டு நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.